அமேசான் MGM ஸ்டுடியோஸ் தனது மேன் திரைப்பட உரிமையை மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் உடன் அடுத்த மாதம் தொடங்கவுள்ளது. ஏமாற்றமளிக்கும் திட்டத்தால் படத்தின் பாக்ஸ் ஆபிஸ் சாத்தியம் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. இருப்பினும் ஒரு பெரிய மாற்றத்துடன் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஆடம் கிளென் மேனாக நிக்கோலஸ் கலிட்சைன் நடித்த மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் திரைப்படத்தின் முதல் டீசர் வெளியான பிறகு எதிர்வினைகள் சரியான திசையில் செல்லவில்லை. திரைப்படம் அதன் முட்டாள்தனமான அறிவியல் புனைகதைக்காக கேலி செய்யப்பட்டது மற்றும் எலும்புக்கூடாக ஜாரெட் லெட்டோவின் ஈடுபாடும் ஒரு துருவமுனைப்பு எதிர்வினையை உருவாக்கியுள்ளது. உத்தியோகபூர்வ ட்ரெய்லர்கள் அதிக நேர்மறையான எதிர்வினையை உருவாக்கினாலும் பாக்ஸ் ஆபிஸ் ப்ரொஜெக்ஷன் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உள்ளது. டிராக்கிங் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் உள்நாட்டு தொடக்க வார இறுதியில் 25 மில்லியன். அந்த கணிப்பு பின்னர் 35 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 170 மில்லியனுக்கும் அதிகமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்திற்கு 35 மில்லியன் ஓபனிங் என்பது சிறந்த தொடக்கம் அல்ல. அந்த பாக்ஸ் ஆபிஸ் கணிப்புகள் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடமிருந்து முதல் எதிர்வினைகளை உறுதியளிக்கும் முன் வந்தன. டிராவிஸ் நைட் இந்த உரிமையை முழுவதுமாக புரிந்துகொண்டு இந்த உரிமையாளரின் ரசிகர்கள் எதிர்பார்த்ததை சரியாக வழங்கியுள்ளார் என்று எக்ஸில் எழுதினார். பிஜே குலேஞ்சலோ இந்த மேன் தழுவலில் நீங்கள் விரும்பும் அனைத்தும் என்று எழுதினார். இந்த திரைப்படம் இப்போது 75 விழுக்காடுக்கும் அதிகமான சான்றளிக்கப்பட்ட புதிய மதிப்பீட்டை நோக்கி ட்ரெண்டிங்கில் உள்ளது. இது ஒரு திரைப்படத்திற்கு அருமையாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். பார்வையாளர்களின் வரவேற்பு ஒரு திரைப்படத்தின் வருவாயை தூண்டும் என்பதற்கு 2 சமீபத்திய எடுத்துக்காட்டுகளாக மைக்கேல் மற்றும் அப்சஷனில் என்ன நடந்தது என்பதை பாருங்கள். மைக்கேல் ஜாக்சனின் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளை மறுபரிசீலனை செய்யாதது மற்றும் மறுபரிசீலனைகள் காரணமாக அதன் வெளியீட்டிற்கு முன்னதாக மைக்கேல் சர்ச்சையில் மூழ்கினார். மைக்கேல் தனது திட்டமிடப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மில்லியன் உள்நாட்டு தொடக்கத்தை 97 மில்லியனுடன் முறியடித்தார். கரி பார்கரின் திகில் திரைப்படமான ஒப்சஷன் வாரங்கள் செல்ல செல்ல வலுவடைகிறது. இது 1 மில்லியனுக்கும் குறைவான விலையில் தயாரிக்கப்பட்டது, 17.2 மில்லியனுக்கு திறக்கப்பட்டது மற்றும் 23 மில்லியன் இரண்டாவது வார இறுதியில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸுக்கு இந்த கடுமையான மாற்றம் ஏற்படாது என்றாலும் இந்த கோடையில் பாக்ஸ் ஆபிஸில் திரைப்படம் கால்களை பெற ஒரு நேர்மறையான வரவேற்பு அனுமதிக்கும் என்று அமேசான் MGM ஸ்டுடியோஸ் நம்புகிறது.